ஹலோ கைஸ், இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சென்சார்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லைக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்சார். நம்ம வந்து லைஃப்பில் நிறைய இடத்துல சென்சார்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணி தான் போவோம். லைக் வந்து நம்ம மால்குள்ளெல்லாம் போகிறப்போ அதெல்லாம் அந்த லைக் ஃபோன் ரிட்டர்ன்லாம் சில எக்ஸாம் சென்டர்ஸ்குள்ளே போனோம்னா செக் பண்ணுவோம். அது எல்லாமே சென்சார்ஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக வந்துருக்கிறதுல இப்போது நான் அது பெருசாக பார்த்ததில்ல. பட் வந்து என்ன சொல்லுவோம், லைக் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அது நிறையா இப்போ வந்துட்டு இருக்குது. எப்படின்னா வந்து இந்த டிராஃபிக் சிக்னல் இருக்குல்ல, டிராஃபிக் சிக்னல் வந்து லைக் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அது எப்படின்னா அந்த இந்த பாட்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு சென்சார் வந்து எம்பெடடாக இருக்கும். அது வந்து ரோடில் வந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குன்றத லைக் எலக்ட்ரானிக் வேவ்ஸ் மூலிமா அது டிடெக்ட் பண்ணி நான் அந்த லைக் அந்த கலர் மாற்றும், அந்த ரெட்டு க்ரீன் அதெல்லாம். அது ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோவேவ் ஓவன்லேயே லைக் ஃபுட்டு வந்து ப்ராசஸை ஃபுல் குக் ஆயிடுச்சு, அதெல்லாமே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்சார் தான். நெக்ஸ்ட்டு எக்கச்சக்க சென்சார் இருக்குன்னா இப்போ தெர்மோமீட்டர்லேயும் தான் சென்சார் இருக்குது. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி இடத்தெல்லாம் நமக்கு வந்து சென்சார்ஸ் இருக்குது. பேசுகிறது கேட்குனாவே அந்த மைக் அந்த ஆடியோ வேவ்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி அந்த அனலாக் டு டிஜிட்டலாக மாற்றி இந்த மாதிரி ப்ராசஸ் அப்புறம் தான் உங்களுக்கு இந்த சவுண்டே ப்ராப்பராக கேட்குது. வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்சார் இருக்குது. அது ஒரு பேப்பராகவே இருக்கும். லைக் வந்து அது கம்பல்சரி பேப்பராக இருக்காது. எனக்கு வந்து அது வந்து அந்த 7th செம்மில் வந்து எலக்டிவ் பேப்பராக வந்துச்சு. சரி, ஓகே, ரைட்டு. இதை நிறையா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். இதை பற்றி நான் நிறையா இனிமேல் ரெகுலராக இதை பற்றி வீடியோஸ் போடுறேன், சென்சார் டெக்னாலஜி பற்றி. ஏன்னா நானுமே திருப்பி ஒரு படிக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போது இந்த நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம். இன்னைக்கு 8ஆம் தேதினா சரி, ஓகே. எனக்கு எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ நாள் சென்சார் வீடியோ போடுறேன். இந்த வீடியோலலாம் பெருசாக ஒன்றுமே இருக்காது. சரி, சென்சாரை பற்றி பேச போகிறோம்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி வச்சுருக்கோம், அவ்வளோதான். சரி, ரைட்டு. சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறப்பா, இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, அதுவும் என் ஃபேக் அக்கௌண்ட்டோடது. சரி, தினமும் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாம். சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. கமெண்ட் தான் இருக்கிறதுலே முக்கியம். லைக் இது சேனல் வளர்றதுக்கு மற்றவங்களுக்கு காமிக்கிறதுல அப்போ தான் எனக்கு தெரியும் நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கரெக்டாக இருக்காங்கிறது. சரி, பார்க்கலாம். நன்றி, பார்க்கலாம்.